ஓகே அந்த ஒரு கன்சர்ன் எனக்கு இருந்துச்சு. என் டிகிரி வந்து மை டிகிரி ஐ சூஸ் மை சாய்ஸ் யார்கிட்ட இருந்து வாங்கணும்னு. ஐ மீன் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படும் கவர்னரின் இதை தான் இட் வாஸ் அனாயிங். அதனால தான் நான் அவர்கிட்ட இருந்து வாங்க விருப்பப்படல. திராவிட அரசாங்கம் வந்து டிராமா அரசாங்கமா மாறி டெய்லி புதுசா ஒரு டிராமாவை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கான டிராமாவை எங்க நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லையில இருக்கிற மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல வந்து நடத்திருக்காங்க. யாரு? மாணவி திருமதி ஜீன்ராஜன் அவர்கள். இவங்க வந்து பட்டம் வாங்க போறாங்க. அந்த பட்டத்தை வந்து நம்மளுடைய தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் கிட்ட வாங்க மாட்டாங்க. அதுக்கு துணைவேந்தர்கிட்ட கொடுத்து வாங்குவாங்க. கீழே வந்து பிரஸ்ஸால கேள்வி கேட்பாங்க. அப்ப வந்து அவங்களுடைய பதில் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸோட இருக்கணும். ஏன்னா நீங்க படிச்சு முடிச்சுட்டு பட்டம் வாங்குறீங்க. அந்த பட்டம் வாங்குறதுக்கான ஒரு உங்களுடைய செல்ஃப் டிக்னிட்டி ஒண்ணு இருக்கு. ஹவு எஜுகேட்டட் யூ ஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மேடை நாகரிகமே இல்லாம நீங்க என்னமோ RN ரவி அவர்களை வந்து இன்சல்ட் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சூரியனை பார்த்தா நாய் குலைக்கும். சூரியனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரிதான் உங்களோட செயல்பாடுகள். இன்னொன்னு சொன்னீங்க, தமிழகத்துக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் RN ரவி அவர்களுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தமிழகத்துக்கு எதிராக யாருடைய செயல்பாடுகள் இருக்குன்னு தமிழகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் முற்று நோக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கருத்துக்களை நீங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ந்து மழை வெயில் எதையும் பார்க்காம தன்னோட வாழ்வாதாரம் போயிருமோன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக பேச்சுவார்த்தையை மட்டும்தான் நடத்திட்டு இருக்க மாதிரி மேயர் பிரியா அவர்கள் வந்து அங்க ஒரு டிராமா, தமிழகமா இல்ல இது டிராமா கம்பெனி போட்டுட்டு இருக்காங்களானே தெரியல. இது எல்லாம் போக உச்சபட்சம் என்னன்னா வந்து மணல் கொள்ளையெல்லாம் தாண்டி இப்ப கிட்னி கொள்ளைக்குள்ள நம்ம தமிழகம் போயிருச்சோ, நம்ம உடம்பு நம்ம பத்திரமா பாத்துக்கணுமோங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா திமுகவுடைய MLA அவர்கள் வந்து மைக்க புடிச்சு சொல்றாங்க, ஒரு கிட்னிக்கு 2 லட்சம், திருப்பத்தூர்ல இருக்கிற அத்தனை கிட்னி கொடுத்தாதான் இத்தனை அமௌண்ட் வருமாங்கிறது மைக்க புடிச்சு பேசுறாரு. இதுக்கான திராவிட அரசாங்கத்துக்கும் திராவிட தலைமையும் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டா தெரியல. அதனால மக்கள் இங்க இருக்கிற அத்தனை டிராமாக்களையும் நீங்க பண்ற அத்தனை செயல்பாடுகளையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் தக்க பதிலா 2026 தேர்தல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டிராமாக்கெல்லாம் முற்றுப்புள்ளி 26 தேர்தல் ரிசல்ட்டா இருக்கும். நன்றி, வணக்கம்.